ராதிகாங்க சார். ஈரோட்ல இருந்து நான் கிளவுட் கிச்சன் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் வந்து பிஏ தமிழ் முடிச்சுட்டு 30 வருஷமா பிரைவேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் தனியா ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பார்த்துட்டு இருக்கும்போது சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. நான் கிளவுட் கிச்சன் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா போயிட்டு இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து ஈரோட்டுக்கு நம்ம ராதிகா தங்கவேல் மேமோட சக்ஸஸ் ஸ்டோரி ஷூட் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கிறோம். ஸோ இப்போ அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ அவங்களோட இன்ட்ரோடக்ஷனுக்கு அவங்கக்கிட்டே கேட்டலாம். மேம் சொல்லுங்கள், இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்குது? ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லிவிட்டு இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்க சார். என் பேர் ராதிகா. நான் ஈரோட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உங்களோட கிளாஸை பார்த்ததுக்கப்புறம் தான் இது பண்ணலான்னு ஒரு ஐடியாவே வந்தது. இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ சக்ஸஸாக பண்ணிகிட்ருக்கேங்க சார். ஓகே மேம், இந்த மாதம் எவ்வளோ வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க ஓவரால்? ஆஃப்லைனில் ஒரு 20,000 சார். ஓகேங்க. ஆன்லைனில் ஒரு 10,000 சார். கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார் ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் அக்கௌண்டண்ட்டாக இருந்துகிட்ருக்கேங்க. ஓகேங்க மேம், எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? நான் உங்கள் வீடியோ ஒரு தடவை பார்த்தேங்க சார். பார்த்துட்டு சரி இதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி நானும் ஒரு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன பண்ணலாம் அடுத்து ஃபர்தராக நம்ம இன்னொரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஐடியாவில் இருந்துகிட்டு இருந்தேன். உங்கள் வீடியோ பார்க்கங்காட்டி டக்குன்னு சரி நம்ம இதை எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கப்புறமேட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே, இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஜேர்னியா? இதுக்கு முன்னாடி ஃபுல்லாமே ஜாப் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தீங்களா? கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஜாப் தான் போயிட்டு இருந்தேன் சார். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அடிஷ்னலாக எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணுறீங்க? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேலரியை நம்பி மட்டும்தான் இருந்தேங்க சார். இப்போ ஒரு மாதம் 30,000 ரூபா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இன்கம் வருதுங்கும் போது ஹாப்பி தான் சார். அந்த சேலரிக்குள்ளே கால்குலேட் பண்ணி நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கணும். வீட்டில் அவரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது, அந்த சர்க்கிள்குள்ளேயே தான் நிற்கணும். இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் கிடச்சிருக்கு. ஃபினான்ஷியலில் கொஞ்சம் ஃப்ரீடமாக நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே மேம், உங்களோட கிளவுட் கிச்சனில் ஃபஸ்ட்டு ஆர்டர் எப்போ வந்துச்சு? அதோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சார் நம்ம ஸ்டார்ட் பண்ணி 2வது நாளே நம்மளுக்கு ஆன்லைன் ஆர்டர் வந்துருச்சுங்க சார். எதிர்பார்த்து ஃபோனை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கும்போது டக்குன்னு ஒரு பெல் அடித்து நம்மளுக்கு ஆர்டர் வந்துருச்சு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம். நம்ம கிச்சனில் எப்பயுமே ஃபேவரட் வந்து புளி சாப்பாடு, எலுமிச்சம்பழம் சாப்பாடு. அதுதான் நம்ம அது கொஞ்சம் நல்லா செய்வோம், டேஸ்ட் நல்லா தருவோன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 10 பேர் எல்லாம் சொல்லங்காட்டி நான் அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். சரி அதை போட்டோடனே ஃபஸ்ட்டு ஆர்டரே அதுக்கே நம்மளுக்கு ரிவ்யூ வந்துருந்தது. ரொம்ப ஹாப்பி ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் கிளவுட் கிச்சனுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? இப்போ ஆன்லைனில் இருக்கிறது வந்து மார்னிங் 2 hours, மத்தியானம் 2 hours, ஈவினிங் 2 hours. ஓகே, ஒரு 6 hours தான் வந்து நீங்கள் வந்து பண்ணிருக்கீங்க. நீங்க ஒர்க்கும் பண்றீங்க, சைடுல தான் வந்து இந்த பிசினஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, சூப்பர். உங்களுக்கு இந்த பிசினஸ்ல ஸ்டார்டிங்ல உங்களுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமா இருந்துச்சா? சார் கொஞ்சம் எக்ஸஸா பண்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு பண்றோம், அதோட சேர்த்து பண்ணும்போது ஆஃபர்ல ஆன்லைன்ல ஆர்டர் வரும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிருது. சரி நம்ம இன்னும் பண்ணுவோம் கொஞ்சம் ஒரு போதுமா அப்படின்னு டல் ஆகும்போது ஒரு பெல் அடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு பூஸ்டப் ஆயிருது. ஸோ அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அதிகமாக பண்ணி அது கொஞ்சம் சேல்ஸ் ஆகாமல் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஓகே, உங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டைம் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ப்ராடக்ட் மாதிரி, ஒரு ஏதோ நீங்கள் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டோ இல்லை வந்து நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க, இந்த டைம் இல்லைனா அடுத்த டைம் சேல் பண்ணிக்கலாம், அப்படி கிடையாது. இது வந்து நீங்கள் பியூர்லி ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ 1 மணிக்கு நீங்கள் வந்து சமையல் பண்ணி வந்து ஆர்டர் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 மணி வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். 2 மணிக்கு எனக்கு எல்லாமே சேல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு 2:30க்கு அப்புறம் நீங்கள் வந்து அடுத்து குக் பண்ணி 3 மணிக்கு சேல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்தில் லஞ்ச் டைமே முடிஞ்சிடும். இது வந்து லஞ்சுக்கு இல்லை, லஞ்சு டிஃபன் டின்னர் நீங்கள் எது சேல் பண்ணாலுமே அந்த டைம் வந்து பார்த்துக்கணும். நமக்கு வந்து லேட்டாக இப்போ 10 மணிக்கு தான் எல்லாமே சேல் ஆகி முடிக்குதுன்னா இன்றைக்கி போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலே ஃபஸ்ட்டு நமக்கு லாஸ் இல்லாமல் இருக்கும். நமக்கு இன்றைக்கி கிடைச்ச ப்ராஃபிட்டு நமக்கு அப்படியே நிற்கும். ஓகே, உங்களே மாதிரி கிளவுட் கிச்சன் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க என்னென்ன தப்புலாம் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன சொல்லலாம்? ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் செய்யவே ஆரம்பிக்கிறோம். சூடா செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த பதட்டம், ஃபோன் சொமேட்டோல இருந்து ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் வந்து நம்ம அந்த உப்பு போடுறோமா, காரம் பண்றோமா அப்படிங்கிறது டக்குன்னு ஒரு பதட்டம் ஆயிருது. அது இல்லாம சரி நம்ம இதுதான் பண்ண போறோம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த பதட்டம் இல்லாம செஞ்சுக்கலாம். அப்புறம் டக்குன்னு ஆர்டர் நம்பர் எழுதுறதுக்கு மறந்துடுறது, ஆர்டர் மாத்தி கொடுத்துறது.
முன்னாடி வர்றவங்க பின்னாடி வந்திருப்பாங்க, செஞ்சு வச்சிருக்கிறது வராம இருப்பாங்க. நம்ம இவங்க தான் வந்துட்டாங்கன்னு நினைச்சு ஆர்டரை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்றது. இதெல்லாமே ஆரம்பத்துல கொஞ்சம் இதா இருந்துச்சு. அப்புறம் ஆர்டர் நம்பர் நோட் பண்ணி வச்சு அவங்கள கேட்டு கொடுக்குங்க எடுத்தா ஒவ்வொரு மிஸ்டேக்கா அப்படியே திருப்பிட்டே வந்துட்டு இருக்கோம். இப்போ அந்த இதெல்லாமே சால்வ் பண்றீங்களா? அதெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. நீங்க இந்த பிசினஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு உங்க மேல? ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம். சரி நல்லா பண்ணட்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ரெண்டாவது ஜாபுக்கும் போயிட்டு இதுவும் பண்ணிட்டு பண்ண முடியுமா, நாமளும் இதை பண்ணலாமா, எனக்கு எப்படி பண்ணுறது சொல்லு அப்படின்னும் கேட்குறாங்க. இப்போ நம்மளோட ஃபாலோவர்ஸே நிறைய பேர் வந்து இன்னமுமே வந்து நம்மளோட வீடியோஸ் இதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறையா பயமாக இருக்குது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எந்த வித பயமும் வேண்டாங்க. நம்ம வந்து வீட்டில் நார்மலாக சமையல் பண்ணுறோம். நானும் இப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாமான்னு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு நாள் சாயந்தரம் கூட பண்ணலாமா இல்லை வேணாம் கம்முன்னு இருக்கலாமா அப்படிங்கிற இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இறங்கினதுக்கப்புறம் அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஏன்னா நார்மலாக நம்ம 3 நேரம் செஞ்சு தான் ஆகணும். அதை வந்து நம்ம சேலாக பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் பேமெண்ட்டை ஃபஸ்ட்டு பேமெண்ட் கண்ணில் பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு பூஸ்டப் ஆயிரும். நம்ம இன்னும் செய்யலாம், இன்னும் அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஃபினான்ஷியலாகவும் ஒரு ஃப்ரீடம் இருக்கும், நம்ம மைண்டு ரிலாக்ஸாகவும் இருக்கும், நம்ம சம்பாதிக்கோங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு ஆத்ம திருப்தி. நம்ம டேஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். இப்போ நாங்கள் எங்கள் இதில் வந்து பாமாயில் யூஸ் பண்ணுறதில்ல, கலர் எதுவும் ப்ரிசர்வேட் பண்ணுறதில்ல. நாங்கள் எங்களுக்கு செய்கிறதே தான் நாங்கள் சேலும் பண்ணுறோங்கும் போது ஒரு ஹைஜீனிக்கான ஃபுட்டும் தரோம், ஒரு தரமாகவும் தரோங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் நம்மளுக்குலாம் இருக்குது. அதனால் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ எல்லாம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் எவ்வளோ உடம்பு கெடுதல் ஆகுதுங்கிறதுக்கும் நிறைய நம்ம எக்ஸ்பென்ஸை சொல்லவே தேவையில்லை. இப்போ நம்ம தரமாக கொடுத்துட்ருக்குறோங்கும் போது அது இன்னும் ஒரு 10 பேர் ஆரம்பித்தாலும் எல்லாத்துக்குமே தரமான உணவு தான் கிடைக்கும். இப்போ உங்களோட ஃபுட்டு வந்து ஈரோட்டில் இருக்கிறவங்க ஆர்டர் போடணும் அப்படின்னா எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? சார், ஆதவன் உண்டு மகிழ்னு நம்ம கிளவுட் கிச்சன் பேரில் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குங்க சார். அதில் டிஎம் பண்ணாங்கன்னா நம்ம குரூப்பில் ஆட் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே மேம். இப்போ நம்மளோட கிச்சனில் என்னென்ன ஃபுட்டு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே கொடுக்குறீங்களா? எந்த மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க? வீக்லி ட்வைஸ் வந்து நான்வெஜ்ஜுங்க சார். மற்ற எல்லாமே வெஜ் தாங்க. காலையில் டிஃபன், மத்தியானம் லஞ்சு, நைட்டு டிஃபன், நடுவில் டீ காஃபி, ஈவினிங் வந்து மேகி, சேமியா உப்புமா இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்கேங்க சார். ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து இது வரைக்கும் யாரும் அந்த வெஜிடபிள் உப்புமா, புட்டு செய்யறது, இந்த அக்கார வடசல், இனிப்பு செய்யறது, கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கோம். ட்ரெடிஷ்னலாக செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே. இப்போ உங்ககிட்ட டேரெக்டாக ஆர்டர் போடணும்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஆதவன் உண்டு மகிழ் அந்த பேஜில் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். இது போக வந்து உங்ககிட்ட ஸ்விக்கி ஜொமேட்டோவில் நீங்கள் என்ன நேமில் இருக்கிறீங்க? ஆதவன் உண்டு மகிழ்னு தாங்க சார். ஸ்விக்கி ஜொமேட்டோலையும் இருக்கு. ஓகேங்க. இப்போ நம்மளோட கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஆடியன்ஸ்க்கு நீங்கள் உங்களோட ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆடியன்ஸ்க்கு நம்மளோட கிளாஸ் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாங்க சார். நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக ஃப்ரீடமாக இருக்கிறதுக்கும், நாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட் ஸ்டெப் இதுதான். எங்கள் ஃபேமிலியிலே பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் வந்ததுக்கும் காரணம் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணது மட்டும்தான். அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே நான் ரெஃபர் பண்ணியிருக்கிறேன் உங்களை தான். தேங்க்யூ. சரி, ஓகே. இப்போ புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியாது, நம்மளோட கிளாஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க வீட்டுக்கே போயிட்டு அவங்களுக்கு ஒரு அவார்ட் ப்ளஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்ருக்குறோம். மேம் வந்து 100 ஆர்டர்ஸ்க்கு மேலே வந்து டெலிவரி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆச்சு. என்னோட பர்சனல் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வந்து அவங்களுக்கு அந்த இதை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 தாண்டி போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த அவார்ட் ப்ளஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். ஓகே. இப்போ மேம் வந்து 100+ ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் பண்ணி ஒரு இன்கமும் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம தமிழ் க்ளவுட் கிச்சன் டீம் சார்பாக மேம்க்கு வந்து இப்போ ஒரு அவார்ட் கொடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம டீம் சார்பாக வந்து ஒரு சர்டிஃபிகேட்டும் மேம்க்கு கொடுத்துடலாம்.